ஓம் சிவாய. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 8/1/2024 முதல் 14/1/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறார். தன்னுடைய வீட்டை தானே பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். குரு 11ல் இருக்கார், 10ல் ராகு இருக்கிறார். ஸோ இந்த 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். இப்படி கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரமே ஒழிய ஒரு டென்ஷன் பதட்டம் இருக்கக்கூடிய வாரம் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருக்கிறார். சூப்பர், ராசியை பார்க்குறார். 7க்குடையவன் உங்களுக்கு குருவானவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களால ஒரு பெரிய யோகம் இந்த வாரம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பண வரவு, பொருள் வரவு, இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. 7க்குடையவன் 11ல் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த அது மாத்திரம் இல்லை, அந்த உங்களுக்கு அந்த செவ்வாயும் குருவும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ 11க்குடையவனும் உங்களுக்கு அங்கே வந்துடுறார், குரு 7க்கு வந்துடுறார். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்க ஏன்னா 11க்குடையவன் 11லே இருக்கிறார் இல்லையா. ஸோ அற்புதம். 11 என்பது லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடத்து அதிபதி சூரியனும் 7ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 3ஆம் இடத்து அதிபதியும் குரு பார்க்குறார். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அரவணைப்பாக, அரணாக, அதாவது ஆதரவாக இருப்பார்கள். நீங்களும் பரஸ்பரம் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். எடுக்கின்ற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய இமாலய வெற்றி பெறும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் வெளிநாடு கிளம்ப ஆயத்தமாக இருப்பீர்கள், இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது இருக்கார். 4ல் கேது இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணக்கூடிய மருத்துவ செலவு செய்யும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்போ உங்களுக்கு மன உளைச்சல், செலவு ஒரு பக்கம், மன உளைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு
ஒரு 5000 3000 அது கட்சியில் இந்த ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். அதுவே பத்தாது. அப்போ மற்ற வாரத்துக்கெலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் நிறைய நேரத்தில் எல்லாமே எசென்ஷியலாக இருக்கும். எதுவும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் உங்கள் மனசு துடிக்கும். ஆனால் எது ரொம்ப முக்கியமாக இந்த வாரம் பார்க்கணும் அதை மட்டும் பாருங்கள். இல்லைன்னா செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும். உங்களுக்கு மருத்துவமனைக்கு நீங்கள் போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போக போகிறதுன்னு சொல்லலாம். உங்கள் 5ஆம் இடத்து அதிபதி 6இல் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்து இல்லை பூர்வீக சொத்து யாராவது ஆட்டையை போடுறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 7ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. ராஜ கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறது. மிக மிக சிறப்பு. செவ்வாயும் இருக்கிறார் ராசிநாதன். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். இது மட்டுமா? பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களெல்லாம். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி இருந்து கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. இப்போ 9ஆம் இடம் பாக்கிய சனி. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் தொழிலில் கடனை உடனே வாங்கி தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏற்படும், சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் புதுசாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல 10க்குடையவனே 11ல் இருக்கிறான். அப்போ நல்ல லாபம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மன நிம்மதி, நல்ல பேரு புகழ், தொழில் ரீதியாக நல்ல இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வெளிநாடு போகணுன்னு தாராளமாக போகலாம். 12க்குடையவன் அப்படின்னும்போது 12ஐ பார்க்குறதால பெண்களால் வருமானமும் பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். ஆனால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் தொழில் சிறப்பு, உத்தியோகம் சிறப்பு, நல்ல வருமானம், இரட்டிப்பு வருமானம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க, ஐயப்பனை வணங்குங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க.